யாராவது பார்த்தா என்ன ரொம்ப திட்டுவாங்க. நான் எது தப்பு பண்ணிட்டேன்னு என்ன அடிப்பாங்க. தரணி, அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. நீ எதுக்கு பயப்படுற? பயப்படாத. கௌதம் அண்ணா, என் பாட்டி ஊருக்கு வந்திருக்க. வீட்டில் மாமாவுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் அங்கே தான் இருக்காங்க. நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கேன். யாராவது பார்த்தா என்ன திட்டுவாங்கல்ல. ஒன்றும் இல்லை, பயப்படாத. நாங்கள் கேட்கறதுக்கு நீ கரெக்டாக உண்மையாக பதில் சொல்லு. எங்களுக்கு அதுவே போதும். மற்ற எதுவுமே இல்லை. பயப்படாம இரு, புரியுதா? ம், சரிங்கண்ணா. என்ன கேட்கணும்? நானே எதுவும் பண்ணலையே. நீ எதுவும் பண்ணல. ஆனா நான் கேக்குறதுக்கு மட்டும் உண்மையா பதில் சொல்றியா? என்ன கேட்கணும்? எனக்கு எதுவும் தெரியாது. தரணி, எங்களை பார்த்து பயப்படாத. நான் உனக்கு தெரியாத பொண்ணு. ஆனா கௌதம் உனக்கு தெரியும்ல. அப்படி இருக்கும்போது பயப்படாத. அண்ணாவை எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் பயமா இருக்கு. நான் இருக்கேன்ல, பயப்படாத தரணி. அவங்க கேட்கறதுக்கு பதில் மட்டும் சொல்லு, போதும். சரி, கேளுங்க. தரணி, ஸ்கூல்ல மோட்டிவேஷன் ஸ்பீச்சுக்காக கொஞ்சம் பேரை செலக்ட் பண்ணி, அதாவது நிறைய ஸ்கூல்ல இருந்து 10th 12th பிள்ளைங்களை எல்லாரையும் கூட்டிட்டு வந்தாங்கல்ல பெங்களூர். அப்போ நீயும் அங்க வந்திருந்ததானே? வந்திருந்தேன். ஆனா நான் எதுவும் பண்ணல. தரணி, ரிலாக்ஸ். நீ எதுவும் பண்ணல. நீ பண்ணன்னு சொல்லல. நீ அங்க வந்தியா அப்படின்னு தான் கேக்குறேன். அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. நீ அங்க வந்ததானே? ம், ஆமா வந்த. ஆனா நான் எதுவும் பண்ணல. அப்போ இரு, நான் ஒரு போட்டோ காட்டுறேன். நீ அவங்கள பாத்தியான்னு மட்டும் சொல்லு. கௌதம் அண்ணா, என்ன நம்புங்க. நான் எதுவும் பண்ணல. அன்னைக்கு நான் எதுவும் பண்ணல. தரணி, நீ எதுவும் பண்ணல. எதுக்கு பயப்படுற? பயப்படாத. நாங்க கேட்கறதுக்கு உண்மையை மட்டும் சொல்லு. எங்களுக்கு அது போதும். தரணி, இந்த போட்டோல இருக்கவங்கள நீ பார்த்திருக்கியா? அன்னைக்கு வந்திருந்தீங்கல்ல, அப்போ இவங்களும் அங்கதான் இருந்தாங்க. நீ இந்த போட்டோல இருக்கவங்கள அன்னைக்கு அங்க பாத்தியா? நான் எதுவும் பண்ணலக்கா. நான் எதுவும் பண்ணல. தரணி, தரணி, என்ன ஆச்சு உனக்கு? எதுக்கு இப்படி பண்ற? இங்க பாரு, அந்த போட்டோல இருக்கவங்கள நீ பாத்திருக்கியா? அன்னைக்கு அந்த மோட்டிவேஷன் ஸ்பீச்சுக்கு போயிருந்தல்ல, அப்போ அவங்களும் அங்க இருந்திருந்தாங்க. நீ பாத்தியா அவங்கள? சொல்லுமா, நீ இவங்கள பாத்தியா? சொல்ல, உண்மையை சொல்ல. நீ இவங்கள பாத்தியா? அக்கா, நான் எதுவுமே பண்ணலக்கா. சத்தியமா நான் எதுவும் பண்ணலக்கா. சரி, ஓகே ஓகே. நீ எதுவும் பண்ணல. நீ அவங்கள பாத்தியா? நான் அன்னைக்கு அவங்கள பார்த்தேன். ஆனா நான் எதுவும் பண்ணலக்கா. சத்தியமா சொல்றேன், எனக்கு எதுவும் தெரியாது. நான் எதுவும் பண்ணல. அன்னைக்கு அப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. கமலி, தரணி, நீ இவங்கள பார்த்தப்போ அவங்க இருந்த இடத்துல யாராவது ரொம்ப மோசமானவங்க வந்தாங்களா? அழாத அழாத, அழாம சொல்ல. யாராவது அங்க மோசமானவங்க ஒரு 5 பேர் மாதிரி வந்தாங்களா? நீ அவங்கள பாத்தியா? பயப்படாம சொல்லு. நீ அவங்கள பாத்தியா? வந்தாங்க 5 பேரு. நான் அவங்கள பார்த்தேன். கௌதம், கேளு. அதுக்கப்புறம் கேளு. தரணி, உனக்கு இப்போ அவங்கள பார்த்தா கூட ஞாபகம் இருக்குமா? எனக்கு அவங்கள நல்லா ஞாபகம் இருக்கு. எனக்கு அவங்கள நல்லா தெரியும். நான் பார்த்தா சொல்லுவேன். ஆனா அக்கா, நான் எதுவும் பண்ணல. அப்படி நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கல. சரி சரி, ஓகே, ரிலாக்ஸ். நீங்க யாரு? நீங்க எதுக்கு அந்த அக்காவை பத்தி கேக்குறீங்க? ஏன்னா அவ என்னோட அக்கா, அதனாலதான் கேக்குறேன். உங்க பேரு கமலியா?
ஆமா, என் பேரு கமலி தான். ஏன் உனக்கு எப்படி தெரியும்? குழலி அக்கா சொன்னாங்க. ஏன் அக்காவா? ஏன் அக்கா என்ன சொன்னா? அம்மா, என் அக்காவா உனக்கு தெரியுமா? நீ அக்கா கிட்ட எப்படி பேசுன? அப்போ நாங்கள் மோட்டிவேஷன் ஸ்பீச்சுக்காக வந்திருந்தோம். எனக்கு ரெஸ்ட் ரூம் வந்தது, எங்கே போகிறதுன்னு தெரியல. இடம் ரொம்ப பெருசாக இருந்ததா, அதான் நான் ஒரு மாதிரி தேடிக்கிட்டே வந்தேன். அப்போ தான் குழலி அக்கா வந்தாங்க. நான் சோகமாக இருக்கிறத பார்த்து என்னன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி சொன்னேன்னா, சரி வா, நாங்கள் இங்கே ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்கோம், எங்களுக்கு இங்கே ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க, நீ அங்கே வந்து ஃப்ரெஷ் ஆகுன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. அப்போதான் தெரியும் அந்த அக்காவை. என்ன அவங்க ரூமுக்கு கூட்டிகிட்டு போனாங்களா, உள்ளே போய் பார்த்தா 2 ரூம் மாதிரி நல்ல பெருசாக இருந்தது. உள்ளார வாஷ்ரூம் இருக்கு, நீ உள்ளே போய் யூஸ் பண்ணிக்கோன்னு சொன்னாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டு போயிட்டேன். திடீர்னு ரொம்ப கத்துற சவுண்டு கேட்டுச்சா, நான் நான் வெளியில் வந்து பார்த்தேன். அப்போ ஒரு 5 பேர், எனக்கு அவங்கள நல்லா தெரியும். குழந்தை அக்காவை அடிச்சாங்க. அக்கா விடுங்க விடுங்கன்னு கத்துனாங்க. அவங்க ஓடும்போது அவங்க ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டாங்க. நான் உள்ளே போகலான்னு நினச்சேன், ஆனால் குழலி அக்கா வேகமாக கத்துனாங்க, இந்த ரூமில் நான் மட்டும்தான் இருக்க, வேற யாரும் இல்லைன்னு. எனக்கு ஆரம்பத்தில் புரியல, அதுக்கப்புறம்தான் புரிஞ்சுது. அவங்க என்ன அங்கே வரக்கூடாது, நீ வெளியில் ஓடிப்போன்னு சொன்ன மாதிரி இருந்தது. ஆனால் என்னால் அங்கேருந்து போக முடியலை. ஏன்னா அவங்க உள்ளே வரும்போதே கதவை நல்லா சாத்திட்டாங்க. என்னால் திறக்க முடியலை, எங்கேயும் போக முடியலை, என்னால் கத்தவும் முடியலை. பயத்துலேயே நான் அங்கேயே ஒளிஞ்சிக்கிட்டேன். அக்கா, ஒரு நிமிஷம் இருங்க, நான் உங்களுக்கு ஒன்று காட்டணும். கௌதம், என்ன கௌதம்? ஏன் அக்காவுக்கு ஏன் கௌதம்? அவ எந்த தப்பும் பண்ணல. யாரு கௌதம் அவனுங்க? கமலி, நீ அழாத, நான் இருக்கேன்ல. தாரணி சொல்றத ஒவ்வொன்றையும் கேட்கும்போது அவனுங்களை நிக்க வச்சு இரு, அவனுங்க யாருன்னு என்ன தெரியல. தாரணி மட்டும் அவங்கள அடையாளம் காமிச்சிட்டானா அவனுங்களை நம்ம சும்மாவே விடக்கூடாது. அவனுங்களை நான் சும்மாவே விட மாட்டேன், சும்மாவே விட மாட்டேன். அக்கா, இதை கொஞ்சம் பார்க்குறீங்களா? போனா இதுல என்ன இருக்கு? இந்த ஃபோனில் அன்னைக்கு நடந்ததை நான் வீடியோ எடுத்தேன். நான் ஏன் எடுத்தேன்னா எனக்கு தெரியலை, ஆனால் நான் வீடியோ எடுத்தேன். அவங்களுக்கு தெரியாமல் எடுத்தேன். இது எடுத்ததுக்கப்புறம் ரொம்ப பயமாக இருந்தது, அதான் யாருக்கிட்டையும் காட்டாமல் ஒளிச்சு வச்சுருந்தேன். இதை பார்க்குறீங்களா? நீ நீ என்ன சொல்ற? குடு. இந்த ரூம்ல நான் மட்டும் தான் இருக்கேன், வேற யாரும் இல்ல. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. அக்கா, பஞ்சவர்ணபூதம் நெஞ்சில் நிறையுதே. கமலி, டேய் ஓடுறா பாருடா, அவளை புடிடா. எங்கடி தப்பிச்சு போற? விடுங்கடா, என்ன விடுங்க. ஐயோ, கமலி, கமலி அக்காவை காப்பாத்து, விடுங்கடா. உன்னை யாரும் இங்க காப்பாத்த மாட்டாளுங்கடி. டேய் அவளை புடிடா, அவ காலையும் கையும் கட்டி போடுங்க. அக்கா, நீ என்ன கூப்பிட்டியா காப்பாத்த? எனக்கு கேட்கவே இல்ல, எனக்கு கேட்கவே இல்லக்கா. நீ என்னை எதிர்பார்த்திருந்திருப்பல்ல, நான் உன்னை காப்பாத்துவேன்னு. ஆனா என்னால உன்னை காப்பாத்த முடியல, நான் உன்னை பறி கொடுத்துட்டேன். கமலி, கௌதம், என் அக்கா கௌதம், எப்படி மிருகத்தனமா வேட்டையாடி இருக்கானுங்க. அவ எப்படி அலறான்னு பாரு. அக்கா, நான் எதுவும் பண்ணலை, என்னால தான் அவங்களுக்கு இந்த மாதிரி ஆகிடுச்சு. நான் மட்டும் வாஷ்ரூம் போகிறேன்னு அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்காம இருந்திருந்தா அவங்களுக்கு இன்னும் நிலைமை வந்திருக்காது. என்ன மன்னிச்சிருங்க. தாரணி, இதுல உன் தப்பு எதுவும் இல்ல. கௌதம்,
தெரிஞ்சிருச்சு. இது போதும். இவனுங்களை நான் சும்மாவே விட மாட்டேன். அக்காவுக்கு நடந்தது நான் மறக்கவும் மாட்டேன். அவனுங்களை நான் சும்மாவே விட மாட்டேன். அவனுங்களை யாரையும் நம்ம சும்மா விடக்கூடாது. நீ எழுந்திரி. இப்பவே அவனுங்களை தேடி போவோம். அவனுங்கள ஆமா கௌதம், இதுக்கப்புறம் டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. கிளம்புவோம். இவனுங்க எங்க இருந்தாலும் இவனுங்களை கண்டுபிடிச்சு இவனுங்களை சும்மா விடக்கூடாது. அக்கா, தரணி, நீ பயப்படாத. இதுக்கு உனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இதுல உன் பேர் எப்பயுமே வராது. அப்புறம் ரொம்ப தேங்க்ஸ். உங்ககிட்ட நான் இன்னொரு விஷயமும் சொல்லணும். அந்த அண்ணனுங்க போனதுக்கப்புறம் நான் அங்கே தானே இருந்தேன். நான் போய் அக்காவை பார்த்தேன்னா அவங்க ரொம்ப மோசமாக இருந்தாங்க. உடம்பு ஃபுல்லாக ரத்தம். பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் அவங்க கிட்ட போய் அழுதுகிட்டே இருந்தேன்னா அவங்க சொன்னாங்க, நீங்கள் நடந்ததும் ஃபோனில் வீடியோ எடுத்தல, நான் அதை பார்த்தேன், அதை பத்திரமா வச்சுக்கோ. எனக்கு தெரியும் நான் பிழைக்க மாட்டேன். அப்படியே பிழைச்சாலும் நான் உயிர் வாழ மாட்டேன். இதுக்கப்புறம் நான் உயிர் வாழவே மாட்டேன். நீ எடுத்த வீடியோவை பத்திரமா வச்சுக்கோ. எப்படியும் என் தங்கச்சி எனக்காக அவனுங்களை கண்டுபிடிப்பா. அப்போ உன்னை தேடி வரும்போது இதை அவகிட்ட கொடு. அவ எல்லாமே பார்த்துப்பா. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியான்னு கேட்டாங்க. அங்கே ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அங்கே போய் என் தங்கச்சி கமலி இருப்பா, அவளை கூட்டிகிட்டு வா, அவகிட்ட நான் பேசணும்னு சொல்லி சொன்னாங்க. நானும் அவங்க சொல்லிட்டாங்கன்னு அந்த ஃபோனை எடுத்துக்கிட்டு நான் வேக வேகமாக உங்களை தேடி வந்தேன். அங்கே அவ்வளோ பேர் இருந்தாங்க. என்னால் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. நான் கேட்டேன், உங்கள் தங்கச்சி யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு. அவங்க சொன்னாங்க, உன்ன மாதிரி அழகாக இருப்பா, நீ போய் அவளை கூட்டிகிட்டு வான்னு. ஆனால் நான் தேடி பார்த்தேன், என்னால் கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் நிறைய பேர் கத்திக்கிட்டு சத்தம் போட்டுட்டு போலீஸ்லாம் வந்ததா. நான் பயந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே நின்றுட்டேன். எல்லாரும் ஓடிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் வந்துட்டோம். அக்கா சொன்ன மாதிரி இந்த வீடியோவை நான் பத்திரமா வச்சுருந்தேன். அப்போது நீங்கள் தேடி வருவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. அதனால தான் இந்த விஷயத்த நான் யாருக்கிட்டையும் சொல்லலை. என்ன மன்னிச்சிருங்க. ஆமாம், நான் தான் அவள் தங்கச்சி கமலி. ஆனால் என்னை விட என் அக்கா ரொம்ப அழகாக இருப்பா. தரணி, இதுக்கப்புறம் நீ ஃப்ரீயாக இரு. எந்த ஒரு குற்ற உணர்ச்சும் எந்த ஒரு கவலையும் உனக்கு வேண்டாம். சரியா? படிக்கிற வேலையை மட்டும் பாரு, நாங்கள் பார்த்துக்குறோம். அந்த அண்ணன்களை சும்மாவே விட்டுறாதீங்க. நீ கவலைப்படாத, நாங்கள் இருக்கோம். அவனுங்களை நான் சும்மாலாம் விட மாட்டேன். எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அன்வர் ஆஷா கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஆஷா மன்னிச்சிடணும். அப்பதான் 2 பேத்துக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. அத்தை, என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு அமைதியாக என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லைம்மா, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்னத்த? பஷீரா, ஏ பஷீரா, என்னங்க? என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க வா. ஒரு நிமிஷம் இருங்க. இங்க வான்னு சொல்றல. ஆயிஷாமா, நீங்க இரு, நான் அதை வந்துடுறேன். சரிங்க அத்தை. வான்னு சொல்றல. வரேங்க. இவங்களுக்கு என்ன ஆச்சு? நானும் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு 2 நாளா இவங்க சரியே இல்லை. என்னமோ யோசிச்சுட்டு இருக்காங்க. அம்மா கிட்ட ஏதோ பேசணும்னு நினைக்கிறாங்க. இப்போ என்கிட்ட என்னமோ பேசணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் என்னன்னு தெரியலையே. சரி, வெயிட் பண்ணுவோம். என்னங்க? நான் சாப்பிட்டா என்னன்னு தோணுச்சியா? நான் மாத்திரை போட வேண்டியது. மாத்திரை போட்டதுக்கு அப்புறம் சாப்பிடணும். மாத்திரை எல்லாம் எங்க வச்சிருக்க? தேடி பார்த்தா காணோம். அது அங்கதாங்க இருக்கும். நம்ம எடுத்துட்டு வந்த பேக்ல தான் இருக்கு. நான் தேடி பார்த்துட்டேன், அங்க எங்கேயுமே இல்ல. எந்த பொருளை எங்க வைக்கிறேன்னே தெரிய மாட்டேங்குது. சரி, நான் வந்து எடுத்து கொடுக்குறேன், நீங்க போங்க. நான் சொல்றேன்ல, எனக்கு பசிக்குது. வந்து மாத்திரை எடுத்து கொடுத்துட்டு எங்கனாலும் போ. சரி இருங்க, நான் ஆயிஷா கிட்ட சொல்லிட்டு வரேன். இங்க இருந்தே சொல்லு. ஆயிஷா, நீ இரு, நான் இதோ வந்துடுறேன். சரிங்க அத்தை, பத்திரமா இரு, நான் உடனே வந்துடுவேன். என்னாச்சு உங்களுக்கு? சர்ப்ரைஸ். குட், நல்லா கோஆபரேட் பண்ண. ஐ லைக் இட். இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. தாரணி ஏன் யார்கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லவே இல்லை? பயந்துருப்பான்னு நினைக்கிறேன். அன்னைக்கு போயிட்டு வந்ததுலேருந்து அவள் சரியில்லை தான். யார்கிட்டையும் ஒழுங்காக பேசவும் இல்லை. வேற ஏதோ பிரச்சனைன்னு நினச்சேன். ஆனால் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு நான் நினைக்கல.
சரி தன்விகா, இப்படி தெரியாம தனித்தனியாக வந்து ஃபோன் பேசுறதுக்கு யாராவது பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது தப்பாக நினச்சிருவாங்க. போகலாம் போகலாம், இந்நேரத்துக்கு நம்ம காணும்னு தேடுவாங்க. வா, என்ன வெயிட்டா இருக்கா? அண்ணி, இவர் எதுக்கு அண்ணியை தூக்கிட்டு போறாரு? அண்ணி அண்ணி ஏன் கண்ணை திறந்து பார்க்கவே இல்லை? என்னாச்சு அவங்களுக்கு? ஐயோ, இப்போ என்ன பண்றது? அண்ணி கிட்ட போய் சொல். ஐயோ, நம்ம போய் சொல்றதுக்குள்ள இவர் கூட்டிட்டு போயிட்டாருன்னா அப்புறம் அண்ணி எங்க இருப்பாங்கன்னு தெரியாதுல்ல. எல்லாரும் தேடி அலையணும். என்ன பண்றது இப்போ? அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி உடனே வர சொல்லுவோம். ஐயோ, இந்த பார்க்கி வேற. அப்பாடா, எப்படியோ இவ்வளவு தூக்கிட்டு வந்தாச்சு. இப்ப எதுக்கு டிக்கி ஓப்பன் ஆச்சுன்னு தெரியல. ஐயோ, அந்த போன் வேற. டேட் எதுக்கு இப்ப கால் பண்றாரு? நீ இங்கே இரு பேபி, என் டேட் கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நம்ம ஜாலியா போலாம். அண்ணா, ஃபோனை எடுங்க, ஃபோனை எடுங்க ப்ளீஸ், ஃபோனை எடுங்க. ஐயோ, இவர் வேற அண்ணியை தூக்கி கார்ல போட்டுட்டாரு. கூட்டிட்டு போயிடுவாருன்னு பயமா இருக்கு. அண்ணா சீக்கிரம் ஃபோன் எடுங்க. என்ன இவ்வளோ தடவை கால் பண்றேன், அண்ணா எடுக்க மாட்டேங்கிறாரு. எங்க இருக்காருன்னு தெரியலையே. சரி, வாய்ஸ் மெசேஜ் போடுவோமா? ஐயோ, சரி வாய்ஸ் மெசேஜ் போடுவோம், கண்டிப்பா பாப்பாரு. இப்போ நான் என்ன பண்றது? வாய்ஸ் மெசேஜ் போடுவோம் ஃபர்ஸ்ட். டேட், நான் அப்பவே சொன்னல டேட், இதுக்கப்புறம் நானே இறங்குறேன்னு, எவனையும் நம்ப மாட்டேன்னு. அதான் டேட், இவ்வளவு நாளா பொறுத்திருந்து காத்து தூக்கிட்டேன் இவள. என்ன பண்ண போறேன்? நான் என்ன பண்ண போறேன்னு யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் டேட், உங்ககிட்டயும் தான். நான் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கே தெரிய வரும். ஏன், இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரிய வரும். அப்ப இந்த அன்பர் யாருன்னு அவனுக்கு புரிஞ்சுப்பானுங்க. என்னென்னமோ பேசிட்டு இருக்காரே, என்ன பண்றது? அவர் முன்னாடி தான் இருக்காரு. நான் போனா கண்டிப்பா மாட்டிப்பேன். இப்ப எப்படி அண்ணியை காப்பாத்துறது? அப்புறம் டேட், மம்மியை நீங்க பாத்துக்கோங்க, அவங்க கண்டிப்பா திரும்பியும் வருவாங்க. ஓனாதான், ஆனா நான் சமாளிச்சுட்டேன். ஓகே டேட், ஓகே டேட், எனக்கு டைம் ஆகுது. நான் இங்கே இருந்தேன்னா கண்டிப்பா மாட்டிப்பேன். நான் கிளம்புறேன். ஐயோ, இப்ப என்ன பண்றது? டிக்கி தான் ஓப்பன்ல இருக்குல்ல, பேசாம நம்மளும் இதுல ஏறிடலாம். அங்க போனதும் அண்ணனுக்கு லொகேஷன் அனுப்புனா அண்ணன் கண்டிப்பா வரும். இல்லைன்னா அண்ணி எங்க கூட்டிட்டு போறாங்கன்னு தெரியாதுல்ல. சரிடா, அவளை மட்டும் சும்மா விட்டுறாத. ஐயோ, வராரே, இப்ப என்ன பண்றது? வேற வழி இல்லை. அண்ணி சாரி, எனக்கு உங்களை காப்பாத்துறதுக்கு எந்த வழியும் தெரியல. நான் அண்ணனுக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டுட்டேன், ஃபோனும் சைலண்ட்ல போட்டுட்டேன். வாய்ஸ் மெசேஜ் பார்த்ததும் கண்டிப்பா அண்ணன் ஃபோன் பண்ணுவான். அப்போ நீங்க இருக்கிற இடத்த நான் உங்களுக்கு சொல்லணும். நான் உங்க கூட வரேன். அண்ணி சாரி, எனக்கு வேற வழி தெரியல. அண்ணா, எப்படியாவது வந்து எங்களை காப்பாத்திடுங்க. தயவு செஞ்சு நான் வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்கேன், அதை பாருங்க. நான் போனதும் லொகேஷன் அனுப்புறேன். தயவு செஞ்சு வந்து எங்க 2 பேரையும் காப்பாத்துங்க. ஹாய் பேபி, மயக்கத்துல இருக்கல? சரி ஓகே, கொஞ்ச நேரத்துல தெளிஞ்சிரும், அதுக்கப்புறம் பேசிக்கலாம். இப்ப நம்ம கிளம்பலாமா? ஹோ, கார் ஓபன் பண்ணும்போது டிக்கி ஓபன் ஆகிடுச்சுல, க்ளோஸ் பண்ணிடலாம். கடவுளே, என்ன காப்பாத்து. அண்ணா சீக்கிரம் வந்துருங்க. அப்புறம் மாப்பிள்ள, அப்புறம் என்ன சொல்லுவாங்க அப்ப? டேய் சும்மா இருங்கடா, எதுக்குடா அவன்கிட்ட இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? மச்சான், மாப்பிள்ளை கிட்ட பேசிட்டு இருக்கல, அமைதியா இரு மச்சான். சொல்லு மாப்பிள்ள, அப்புறம்? ஆமா ஆமா, உங்க அப்பனுக்கு எவ்வளோ சொன்னாலும் திருந்தவே மாட்டான். டேய் இப்பெல்லாம் பண்ணாதீங்கடா, ஒரு மாதிரி இருக்குடா. மச்சான் இரு. அகரன் செல்லம், அப்பா அம்மா கிட்ட எப்படி சாரி கேட்பாங்க? அம்மா கோமா மூஞ்ச கோமா வச்சிட்டு மச்சி மச்சி பாப்பாளா? அப்பா உடனே பயந்து போய் அம்மா காலை பிடிச்சி சாரி சாரி, இனிமே இந்த மாதிரி நான் பண்ணவே மாட்டேன் சாரி அப்படின்னு சொல்லுவாரு. ஓ, உங்க அம்மா காலில் விழுந்துட்டானா? ரைட்டு, அப்புறம்? டே 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 அடங்குங்கடா, என்னமோ இவனுங்கெல்லாம் பொண்டாட்டி காலிலே விழாத மாதிரி தான். கிரண் சும்மா இரு. அப்புறம் அகரன் குட்டி, நீ சொல்ல, அப்புறம் என்ன நடக்கும்? அப்புறம் அம்மா என்ன பண்ணுவாங்க? போதும்டா விடு, அவன் கேட்டா சொல்லிக்கிட்டே தான் இருப்பான். மேக்சிமம் நாங்க 2 பேரும் சண்டை போடுறப்ப இல்ல அவகிட்ட நான் வசமா மாட்டினா கண்டிப்பா அந்த இடத்துல அவன் இருப்பான்டா. பார்த்தது அப்படியே சொல்றான் பாரு. அம்மாவுக்கு அன்னைக்கு
வர்றா எப்போ முத்தெல்லாம் கொடுத்தானே உங்க அம்மாவுக்கு அப்பா அம்மாக்கு முத்தம் குத்துச்சு. அகரன் அதெல்லாம் சொல்லக்கூடாது, தப்பு. இங்க பேரு மாமனுங்க அது இதுன்னு கேட்பானுங்க, அப்பாவை பத்தி எதுவும் சொல்லாத. மாப்பிள அவன் கிடக்குறான், அவன் பேச்செல்லாம் கேட்காத. மாமா நாங்க சொல்றோம். அப்புறம் என்ன நடக்கும்? உங்க அம்மாவுக்கும் உங்க அப்பாவுக்கும் சண்டை வரும்போது நீ என்ன பண்ணுவ? நானு மாமா அப்பாவும் அம்மாவும் சண்டை போடும்போது நான் அவங்களே பார்த்துட்டு இருப்பேன். டேய் என்னடா பண்றீங்க? சரி அதெல்லாம் இருக்கட்டும், அது என்ன என் பிள்ளைய மட்டும் கூட்டிட்டு வந்து என்ன பத்தி கேக்குறீங்க? தோ இவனுங்க 2 பேர் பசங்களை கூட்டு வா. தோ அங்க நிக்கிறானே அவன் பொண்ணு ரியா, அவளை கூட்டிட்டு வா. புட்டு புட்டு வப்பா அர்ஜுனை பத்தி. ஆச்சு மாமா. ரியா சொன்னா என்கிட்ட அன்னைக்கு நிலா அத்தா உன்னை குச்சி எடுத்து அடிச்சாங்களாமே, குறைச்சிட்டா? அப்படி போடும் அவனை. என் புள்ளடா நீ, எப்படி கரெக்டா பாயிண்ட் பிடிச்சிட்டான் பாரு. ரியா ரியா சொல்றதெல்லாம் இங்க சொல்லக்கூடாது. அகரன் அப்படிலாம் மாமாவை பத்தி சொல்லக்கூடாது. வசமா மாட்டிக்கிட்டான். இவ்வளவு நேரம் அவன் புள்ளைய வச்சு அவனை பத்தி கேட்டான். ஆனா இவளையும் புட்டு புட்டு வைக்கிறான். மாப்பிள அகரன், எனக்கு பொண்ணு பிறந்தா மாப்பிள உனக்கு தான் மாப்பிள, வேற யாருக்கும் கட்டி தர மாட்டேன். உங்க அர்ஜுன் மாமா எப்படிலாம் உங்க அத்தைக்கிட்ட அடி வாங்குவாங்க? ரியா சொல்லியிருப்பால. அகரன் அதெல்லாம் சொல்லக்கூடாது. அவன் கிடக்குறான், நீ சொல்ல. அகரன் குட்டி, மாமா அத்தை கிட்ட எப்படிலாம் அடி வாங்குவாங்க? அடி வாங்கும்போது மாமா என்னென்ன சொல்லுவாரு? அத்தா அடிப்பாங்களா? மாமா சொல்லுவாரு, ஓடிக்கிட்டே சொல்லுவாரா, நிலா அடிக்காத, வலிக்குது, ரொம்ப வலிக்குது, தாங்க முடியல அப்படின்னு சொல்லுவாரா. அப்புறம் அப்பி மாமா ஓடிக்கிட்டே இருப்பாரா. அப்புறம் அத்தை வந்து நின்றுவாங்களா. அப்புறம் மாமா கீழே உட்காந்து அத்தை கிட்ட சொல்லுவாங்களா, தெரியாம பண்ணிட்டேன், இனிமே பண்ண மாட்டேன், அடிக்காத அப்படின்னு சொல்லுவாங்களா. அகரன் போதுண்டா, விடுடா. நான் உங்க அப்பனை வச்சு செய்யலான்னு பார்த்தா நீ என்ன வச்சு செய்யற? மாமா நீயும் அத்தைக்கு முத்த குத்தல, நான் அன்னைக்கு பார்த்தேன். அடி வாங்கிட்டு முத்தம் கொடுத்து பொண்டாட்டியை கரெக்ட் பண்றீங்க. ஏன்டி சொல்ல மாட்டேன்? உனக்கு கல்யாணம் ஆகும்ல, நீ என்ன பண்றன்னு நாங்களும் பாக்குறோம். அதுக்கெல்லாம் எனக்கு நிறைய டெக்னிக்லாம் இருக்குடா, அதெல்லாம் என் பொண்டாட்டி நான் சமாளிச்சிருவேன். என்னடா என்ன டெக்னிக்? எனக்கு தெரியாம என்னடா டெக்னிக்? ஓ மச்சான் செம்ம சீனு மிஸ் பண்ணிட்டேன். கிரணையும் அர்ஜுனையும் அகரன் வச்சு செஞ்சான் பாரு, சத்தியமா சான்ஸே இல்ல. பாரா அகரன் குட்டி. சார் அதெல்லாம் இருக்கட்டும், இவ்வளவு நேரம் எங்க சார் போனீங்க? மச்சான் இயற்கை அழித்தது அதான். நல்லா அழைச்சுதுடா. சொல்லு மாப்ள, என்ன விஷயம்? அமுதா கிட்ட நீ பேசிட்டு வந்துட்டியா? அமுதா அத்தை போயிட்டாங்களா? இயற்கை அழைச்சது ரொம்ப அவசரமா அழைச்சிருச்சோ? இயற்கையும் அழித்தது. அப்படியே என் பொண்டாட்டியும் பார்த்து பேசிட்டு வந்துட்டேன். பூ கடலையே. டேய் கிரண, இன்னும் கொஞ்ச நேரம் உன் மகனை பேச விட்டோம், நம்ம எல்லார பத்தியும் ஏதாவது ஒண்ணு சொல்லுவான். தெரிஞ்சா சரி, அவன்கிட்ட இன்னும் கேள்வி கேளுங்க, புட்டு புட்டு வைப்பான். எப்பா ஏல, என்ன சித்தி? எப்பா தன்விகாவை பார்த்தேன். நானும் ரொம்ப நேரத்துக்கு தேடி பார்த்துட்டு இருக்கேன், ஆளவே காணோம். எங்க போனா எங்க நிக்கான்னு தெரியலப்பா. இங்கதான் சித்தி இருப்பா. எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்க கூட பேசிட்டு இருப்பா. நானும் சுத்தி சுத்தி வந்து பார்த்துட்டேன், எங்க கிடக்கான்னு தெரியல. என் போன் அவகிட்ட தான் இருக்கு, ஒரு போன் பண்றியா? நான் போனை ரூம்ல சார்ஜர் போட்டுட்டேனே. இருங்க சித்தி. மச்சான் போன் கொடு. டேய் எழு, மறந்துட்டு பாரு. உன் போன் ரொம்ப நேரமா அடிச்சிட்டு இருந்தது, நான் தான் எடுத்துட்டு வந்தேன், அவன்கிட்ட கொடுக்க மறந்துட்டேன். இந்தா. ரொம்ப நேரமா அடிச்சிட்டு இருந்தா? சரி யாராவது சொந்தக்காரங்களா இருக்கும், சரி கொடு. தன்விகா. சித்தி உங்க போன்ல இருந்து போன் வந்திருக்கு, மெசேஜும் பண்ணியிருக்கா. அவ ஆயிஷா கூட அவங்க எல்லாரும் கூடயும் பேசிட்டு இருக்கலாம். நைட்டு அங்கேயே தூங்கிக்கிறேன்னு சொல்லிட்டா. நீங்க போங்க, அவ அங்கதான் இருக்கா. அப்படியா? என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். இம்புட்டு நேரம் சுத்தி சுத்தி இங்க வந்துட்டு இருந்த புள்ள ஆளை காணுமேனு. இங்கதான் சித்தி இருப்பா. அவ எங்க போக போறா? நிறைய பேர் வந்திருக்காங்கல்ல, எல்லாரு கூடயும் ஜாலியா பேசி சிரிச்சிட்டு இருப்பா. அதான் சொல்லியிருக்கால அவங்க கூட இருக்காங்கன்னு, அங்க இருப்பா. சரிப்பா, பயந்துட்டேன் வேற. சரி போன் அவத்தான் வச்சிருக்கா, சரி வச்சிருக்கட்டும், காலமா பார்த்து வாங்கிக்கிறேன். சரிங்க சித்தி. டேய் என்னாச்சு? எதுக்கு போனை பார்த்து ஷாக்கா பாக்குற மாதிரி பாத்துட்டு இருக்க? மச்சான், அன்பர் ஆயிஷாவை கடத்திட்டான்டா. டேய் விளையாட்டுக்கு கூட அப்படி சொல்லாத, அடி வாங்க போற. மச்சான் நான் உண்மையை தான் சொல்றேன், ஆயிஷாவை அன்வர் கடத்திட்டான். டேய் என்ன? இரு வர. சித்தி அலமேலு சித்தி, ஒரு நிமிஷம் இங்க வாங்கல. என்னப்பா? சித்தி அகரனை அவங்க அம்மா கிட்ட கொடுத்துட்றீங்களா? ரொம்ப நேரத்துக்கு என் கூட தான் இருக்கான், அவன் சாப்பிட்டானா என்னன்னு தெரியல. நீங்க அவங்க அம்மா கிட்ட போய் கொடுத்துட்றீங்களா? அதுக்கு என்னப்பா, நான் அத்தைக்கிட்ட போய் உங்க அம்மாட்ட கொடுக்க. தங்கம் வாடிப்பட்டு உங்க அம்மாட்ட போய் நான் கொடுக்க. அகரன் நீ பாட்டி கூட போ, அம்மா கூட போயிட்டு கொஞ்ச நேரம் இரு, நான் அப்புறமா மாமா வந்து பாக்குறேன்.
பாய் பாய். அப்புறமா மாமா வந்து உங்களை பாக்குறோம். அங்கடி பட்டு. டேய் என்ன உளறிட்டு இருக்க? உளரல மச்சான். தன்விகா சித்தி போன்ல இருந்து போட்டோவும் அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்ததுன்னு டைப் பண்ணியிருக்கா. வாய்ஸ் நோட் கூட கொடுத்துருக்கா. சித்தி இருந்ததால தான் நான் அதை ஓபன் பண்ணல. நீ ஃபர்ஸ்ட் வாய்ஸ் நோட்டை ஓபன் பண்ணி அவ என்ன சொல்றான்னு கேட்போம். அண்ணா உனக்கு நான் எத்தனை தடவை கால் பண்ணிட்டு இருக்கேன், ஏன் எடுக்க மாட்டேங்கிற? என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா? நீ மேல நான் டைப் பண்ணியிருக்கிறதும் போட்டோவையும் பாத்தியா? அவரு அண்ணியை கடத்திட்டு போயிட்டாருன்னா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எங்க இருக்க? அவன அட்டங்கவே மாட்டானாடா அவன். இருடா இன்னும் இருக்கு, வாய்ஸ் நோட் இன்னும் இருக்கு. அண்ணா ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிற, மெசேஜ் பண்ணாலும் பார்க்க மாட்டேங்கிற. நானும் ரொம்ப நேரத்துக்கு உனக்கு ட்ரை பண்றேன். ஆனா இவர் அண்ணியை கூட்டிட்டு போக போறாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கார் பின்னாடி டிக்கி ஓப்பன்ல தான் இருக்கு. நான் அதுல போய் ஒளிஞ்சுக்க போறேன். நானும் அவங்க கூட போறேன். அப்பனாதான் அண்ணி எங்க கூட்டிட்டு போறாங்கன்னு தெரியும். அண்ணா நான் இப்போ கார் டிக்கில இருக்கேன். நீ என் மெசேஜ் இன்னமும் பார்க்கலையா? ஆனா கார் எங்கேயோ போகுது, ஆனா எங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, இருட்டா இருக்கு, மூச்சு விட முடியல. அண்ணா ப்ளீஸ் என்னையும் அண்ணியும் வந்து காப்பாத்து அண்ணா. அப்புறம் நாங்க போனதும் நான் உனக்கு லொகேஷன் அனுப்புறேன். தயவு செஞ்சு சீக்கிரம் வந்து எங்களை காப்பாத்து. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அண்ணி பாவம்ண்ணா. இதுக்கு மேலே அவனை நம்ம விட்டோம் அவ்வளவுதான். அவனை இன்னைக்கு ஒரு வழி பண்ணாம விடக்கூடாது. ஆமா மச்சான், இத்தனை பேர் இருந்தும் பொண்ணை தூக்கிட்டு போயிருக்கான். அவனுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்கடா. கோவப்பட்டு பேசுறதாலையும் கத்துறதாலையும் ஒன்றும் நடக்க போறது இல்ல. நமக்கு இப்ப டைம் இல்ல. அவன் ஆயிஷாவை கடத்திட்டு போய் என்ன பண்ண போறான்னு தெரியல. தன்விகாவை இன்னும் லொகேஷன் அனுப்பல. அப்போ அவளுக்கு அங்க என்ன பிரச்சனை நடக்குதுன்னு தெரியல. மாட்டிக்கிட்டாலா என்னன்னு தெரியல. நம்ம சீக்கிரம் போகணும். மச்சான் லொகேஷன் அனுப்பியிருக்கா. சூப்பர்டா, கிளம்பலாம் வாங்கடா. எழில் என்னடா என்னாச்சு உனக்கு? மச்சான் அன்பர் ஆயிஷாவை கடத்திட்டானடா. அப்ப ஆயிஷா இங்க இல்லையா? எழில் விக்ரம், எனக்கு ஒண்ணு தோணுது. நம்ம எல்லாரும் போக வேண்டாம். 3 பேர் இங்க இருக்கலாம். 3 பேர் வெளியில போய் தேடலாம். என்னடா சொல்ற? ஆமா மச்சான். அர்ஜுன், நீ, வசந்த், கிரண் 3 பேர் இங்க இருங்க. நான், எழில், விக்ரம் நாங்க 3 பேரும் ஆயிஷாவை தேடி போறோம். ஏன் மச்சான்? மச்சான் அவ ஆயிஷாவை தூக்கிட்டு மட்டும் போயிருந்தா நம்ம எல்லாரும் அங்க போயிருக்கலாம். ஆனா பயமா இருக்குடா எனக்கு. இங்க ஏதாவது பண்ணி வச்சிருந்தானா? ஒட்டுமொத்த ஃபேமிலி இங்கதான் இருக்கு. நம்ம எல்லாரும் போயிட்டா இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா யார் காப்பாத்துவா? அதுவும் சரிதான் மச்சான். ராகவ் சொல்றது கரெக்ட் தான். நாங்க 3 பேரும் ஆயிஷாவை தேடி போறோம். நீங்க 3 பேரும் இங்கே இருந்து எல்லாரையும் பத்திரமா பாத்துக்கோங்க. சரிடா, நீங்க போயிட்டு வாங்க. நாங்க இங்க இருக்கோம். இங்க இருக்கிறவங்கள நாங்க பாத்துக்கிறோம். அப்புறம் அவன் அப்பா இங்க தானே சுத்திட்டு இருக்கான். அவன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா அவன் ஏதாவது வில்லங்கத்தை பண்ணி விட்டுருவான். சரிடா மச்சான். ராகவ் கிளம்பலாம் வா. மச்சான், ஆயிஷா இங்க இல்லைன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. அதே மாதிரி நாங்க 3 பேரையும் இங்க இல்லைன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. எப்படியாவது மேனேஜ் பண்ணிடுங்க. நாங்க பாத்துக்கிறோம். நீங்க கிளம்புடா. கமலி இப்ப எப்படிடா இருக்கா? எப்படி இருப்பான்? இத்தனை நாளா எப்படி இருந்தா? அதை விட இப்ப கொஞ்சம் மோசமா இருக்கா. அந்த போனையே பார்த்துட்டு இருக்கா. எனக்கு பார்க்கவே பாவமா இருக்கு. சரி இப்ப நீ எங்க இருக்க? நாங்க இங்க கிளம்பி வரும்போதும் எதுவுமே சாப்பிடல. அழுது ரொம்ப டயர்ட் ஆயிட்டா. அதான் அவளுக்கு டீ வாங்கி கொடுக்கலான்னு ரோட்ல நிறுத்தி இருக்கேன். டீ குடிக்கிறாளா? வாங்கி கொடுத்தேன். வாங்கி பக்கத்துல தான் வச்சிருக்கா. என்ன குடிக்கல. மச்சான் பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குடா. மச்சான் யாரா அவனுங்க? ஏடா அப்படி பண்ணானுங்க? மச்சான் ஏதாவது பழி வாங்கினானுங்களா? தெரியல மச்சான். இவனை பிடிச்சாதான் எங்களுக்கு தெரியும். சரி யார் அவன்? எல்லாம் சொன்ன, அவன் யாருன்னு சொல்லவே இல்ல. 5 பேர்ல ஒரு ஆள் கூடமா உனக்கு தெரிஞ்சிருக்காது? அவனை எனக்கு நல்லாவே தெரியும் மச்சான். யாருடா? ஏய் பாத்து வா. ஹே ஸ்டூபிட், சென்ஸ் இல்ல? கார் வருது, தப்பா வண்டி எடுத்துட்டு வந்து மேல விட வர. இவனா? ஆமா, பின்னாடி யாரு? ஏதோ பொண்ணு இருக்கிற மாதிரி இருக்கு. தூசு பையன். போய் எவன் மூஞ்சிலையா முழிக்கணும்? பொறுக்கி. டேய் என்ன? ஒன்னும் இல்ல. டப்பா வண்டியை வச்சுக்கிட்டு பாத்து போ. இல்லன்னு வச்சுக்கிய சதறிடுவ. இவன் ராங் ரூட்ல வந்துட்டு என்ன சொல்றான்? என்னடா மறைக்கிற? போ. ச்சே, எனக்குள்ள வந்து சேருவானுங்க. பேபி பாத்தியா? உன்னை கடத்திட்டு வர்றதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. நீ கவலைப்படாத, நல்லா தூங்கு.
ஹலோ. மச்சான் என்னடா? ஒன்றும் இல்லடா, ஒரு பைத்தியக்காரன் ராங் ரூட்ல காரை ஓட்டிட்டு வந்துட்டு என்ன ஏதோ திட்டிட்டு போறான். என்ன அவனை சும்மாவா விட்டா? டேய், அவன் கிட்டலாம் தேவையில்லாம பிரச்சனை வச்சுக்க கூடாது. வச்சுக்கிட்டா நமக்கு தான் பிரச்சனை. இப்படிலாம் சொல்ல மாட்டியே நீ. யார் அவன்? அவன் தான்டா பொம்பளை பொறுக்கி, அந்த அன்வர். என்ன அவனா? ஆமாண்டா, ராங் ரூட்ல வந்துட்டு ஓவரா பேசிட்டு போறான். மச்சான் நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறது வேற யாரும் இல்ல, அந்த 5 பேர்ல மெயினே இவன் தான். டே ஹரி, 1 நம்பர் அக்யூஸ்டே அவன் தான்டா. என்னடா சொல்ற? ஆமாண்டா ஆமா. அந்த வீடியோல 5 பேர் முகமும் நல்லாவே தெரியுது. அதுல இவன் முகம் நல்லாவே தெரியுது. இவனை பார்த்ததுமே எனக்கு தெரிஞ்சிருச்சு இவன் பண்ண வேலைதான். அந்த 4 பேர் எனக்கு தெரியல மச்சான். ஆனா அதுல ஒருத்தவனா இவன் கூட நான் பார்த்திருக்கேன். இவன் தான் மச்சான். நான் அடிச்சு சொல்றேன், இவன் தான் மச்சான். எனக்கு இவன் மேல டவுட் இருந்தது. ஆனா அவ்வளவு தூரத்துக்கு போய் இந்த மாதிரி பண்ணுவானான்னு யோசிச்சேன். ஆனா இந்த நாய் தான் பண்ணிருக்கா மச்சான். இப்ப கூட ஏதோ பின்னாடி ஒரு பொண்ணை தூக்கிட்டு தாண்டா போறான். என்னடா சொல்ற ஹரி? கிளம்பு, அவனை ஃபாலோ பண்ணு. இங்க பாரு, கமலி அக்காவுக்கு நடந்த மாதிரி அந்த பொண்ணுக்கும் நடக்க கூடாது. நீ எப்படியாவது அந்த பொண்ணை காப்பாத்து. நீ அங்க போயிட்டு எனக்கு லொகேஷன் அனுப்பு. முடிஞ்ச அளவுக்கு நான் எப்படியாவது வர பாக்குறேன். சரிடா, மணி வேற ஊர்ல இல்ல. சரி, நான் பாத்துக்கிறேன். நீ சீக்கிரம் வா. சரி மச்சான். அன்பர். பதனி கை சரி சரி